Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். ஹாய் ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் ஒரு முக்கியமான நபர், நம்ம எல்லாரையும் நகைச்சுவையால் சிரிக்க வச்ச நபர் லொல்லு சபா ஜீவா. சமீப காலமாக அவருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு கால் அகற்றப்பட்டதுன்ற நியூஸை வந்து நம்ம செய்தி சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம அவரை சந்திக்க தான் வந்திருக்கிறோம். அவர் வீட்டு வாசல் முன்னாடி தான் நிற்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வருத்தம். நம்ம எல்லாரையும் அவரோட காமெடினாலும், அவரோட லொல்லு சபாவோட காமெடினாலும், அவரோட எழுத்துக்கள், நகைச்சுவைகள், ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்காருன்ற போது நிறைய விஷயம் அவர் எல்லாரையும் மக்களை மகிழ்விச்சுட்டே இருந்தார். இன்னைக்கு அவருக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குன்ற போதும் நம்ம உடனே ஆதன் சினிமா சார்பாக அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அவர் வீட்டு வாசல் முன்னாடி தான் இருக்கிறோம். அவர் வீடு மேலே இருக்கு. வாங்க அவர்கிட்ட போய் பேசலாம். என்ன நிலைமையில இப்போ இருக்காரு, என்ன விஷயம் பண்றாரு, என்ன பண்ண போறாருன்ற விஷயத்த அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணே? இல்லை, ஜோக்ஸ் எல்லாம் எழுதுறேன். ஓகேண்ணே. அது வந்துட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் வேறு என்ன பண்ணுறது, நம்ம எழுதுகிற ஜோக்ஸை நம்மளே இதுக்கு கொடுத்துடலாங்க. ஓகே. பாக்கெட் நாவல் அசோகன் இருக்காங்க. ஓகே. அவங்க வந்து வாங்கிக்கிற GA பப்ளிகேஷன், அவங்க வந்து வாங்கிக்கிறதா சொன்னாங்க. அதனால் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில், ஏன்னா அப்படியே உக்காந்துக்கிட்டே கும்பல் இருந்தால் ஒரு மாதிரி இதாகிடும். இல்லை, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி நம்ம என்னதான் ஒரு நிலைமையில இருந்தால் கூட நம்ம வேலையை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது. இருப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து வயலின் வாசிப்பேன். அப்புறம் கிட்டாரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். இப்போது கால் பரவாயில்லைங்கண்ணா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. வலியெலாம் எந்த மாதிரி? இந்த வலி எல்லாம் இல்லை. ஒரு 10 நாள் கழிச்சு தையல் பிரிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓ, கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருந்துச்சுண்ணா. வந்தோடனே வாங்கின அவார்ட்ஸாக இருக்கட்டும், சரி, புக்ஸ் நிறைய புக்ஸ்லாம் படிப்பீங்கண்ணே? புக்ஸ் எல்லாம் படிப்பேன். ஓகே. இப்போ இந்த வீடு எப்போ இந்த வீட்டுக்கு வந்தீங்கண்ணா? இது வந்து வாடகை வீடு தான். ஓ, அப்படிங்களா? சொந்தமாக கொண்டாட்டி பிள்ளைங்க தான் இருக்குது எனக்கு. இது நான் சொந்த வீடுன்னு நினச்சேன். இது வாடகை வீடு? வாடகை வீடு தான். ஓகே. இப்போ இங்கே இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுதுங்க? வீட்டுக்கு வந்து 4 வருஷம் ஆகும். 4 வருஷம் ஆகுது. எல்லாம் ஃபுல்லாக வாடகை வீட்டில் தான் இருந்தீங்க? ஆமாம். இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். பார்ப்போம். கண்டிப்பான நிலைமை மாறும். அவார்ட்ஸ்லாம் பார்த்தேன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய அவார்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்களேண்ணா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு அவார்ட்ஸ் இன்னும் நிறைய இருந்தது. எல்லாம் வந்து வீடு ஷிஃப்டிங் பண்ணதுல எல்லாம் பாதி அப்படி இப்படி போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா, சமீபத்தில் இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தில் நீங்கள் நடிச்சு அந்த சக்ஸஸ் மீட்டுக்கு அவார்டு வாங்கினது. இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் படம் நடிக்கும்போது? அது என்ன ஆச்சுன்னா, படம் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சு பூசணிக்காய் உடைக்கிற நேரத்தில் பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து பேட்ச் ஒர்க்கு வந்து சரி யோசிச்சிருக்காங்க போட்டுருக்கு. அவங்க யாரை போடலாம், என்ன யார் மிஸ் ஆகிட்டா நம்ம லிஸ்ட்டில் அப்படின்னு. ஓகே. உடனே அண்ணன் மிஸ் ஆகிட்டாரு, கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நல்ல ஹிட் ஆயிடுச்சு. பயங்கர ஹிட்ண்ணே படம் வந்து கிட்டத்தட்ட சந்தானமனோட பெரிய பிளாக் பஸ்டர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் படமா மாறிச்சு. கண்டிப்பா அந்த லொல்லு சபா டீம் எல்லாம் பார்த்தோம். ஆமாம், எல்லாரும் ஆக்ட் பண்ணிருப்போம். லொல்லு சபா டீம் எல்லாருமே. கண்டிப்பாண்ணே. அந்த மாதிரி திருப்பியும் டிடி ரிட்டர்ன்ஸ் 2 வரப்போகுது. நடிச்சிருக்கீங்களாண்ணே? இல்லை, அது பண்ணல. அது நெக்ஸ்ட் இது சொல்லியிருக்கிறான். அப்படிங்களாண்ணே? சிறப்புண்ணே. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இப்போ இது ஒரு பெரிய சேனல் சார்பா லொல்லு சபா 20 இயர்ஸ் ஆஃப் லொல்லு சபா ஃபங்க்ஷன் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் உண்மையிலே. அது வந்து ஒரு சேனல் எடுத்திருக்காங்க போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே. என்ன இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த அவன் சேஷு தான் இந்த மாதம் தான் நினைக்கிறேன், மார்ச் 3ஆம் தேதி ஏதோ பண்ணான்.
ஞாபகமா வச்சிருக்கீங்களா? நான் இன்னும் போன வருஷம் பண்ணல. ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. கண்டிப்பா. இது வாங்க படம் பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு படம் அது. ஓகே. அதுல ஆக்ட் பண்ணதுக்கு கொடுத்தாங்க. ஓகே. சிறந்த காமெடியன் அப்படின்னு பேரு. உங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் ரைட்டிங்ஸ் எல்லாமே நிறைய பார்த்துருக்கோம். நிறைய புத்தகங்கள், காமெடிகள், ஜோக்ஸ்லாம் எழுதும்போது இந்த ஒரு விஷயம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த எழுதுறதுன்ற ஒரு விஷயம்? எழுதுறது அதாவது எல்லாமே நானே ஃபர்ஸ்ட் வந்து நான் வயலின் வாசிட்டு இருந்தேன். வயலின் வாசிட்டு இருக்கும்போது சின்சைசர் இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்த உடனே நேச்சுரல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு பூரா எல்லாம் அழிஞ்சு போச்சு வயலின் செக்ஷன்லாம். அப்போ கம்மி பண்ணும்போது என்ன பண்ணுறது எது பண்ணுறது யோசிச்சுட்டு மிமிக்ரி பண்ண ஆரம்பித்தேன். நானும் மயில்சாமி, லக்ஷ்மணன் எல்லாம் சேர்ந்து மிமிக்ரி பண்ண ஆரம்பித்தேன் ஸ்டேஜில். அப்புறம் ஸ்டேஜில் மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பி. வாசு இருக்கிறார்ல, நம்ம டைரக்டர் வாசு வந்து பார்த்துட்டு வேலை கட்சி படத்தில் ஆக்ட் பண்ண கூப்பிட்டாரு. ஓகே. உடனே ஆக்ட் பண்ண போனேன். அப்புறம் அப்படியே அப்புறம் லக்ஷ்மண் ஸ்ருதியிலே இருந்தேன் கொஞ்ச நாள். அப்புறம் அதை விட்டு வந்த உடனே என்ன பண்ணுறது என்ன ஒன்றும் தெரியல. சகல ரகலன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து சரி விஜய் டிவியில். அதில் வந்துட்டு இந்த மாதிரி எழுதணும், டைலாக் எழுதணும். நாங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எழுத ஆரம்பிச்சது. எல்லாமே வந்து நம்ம வளர்த்துக்கிட்ட தான். யார்கிட்டையும் போய் இருந்து இது பண்ணதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக. எல்லாமே ஸ்கிரிப்ட் ரைட்டாக இருக்கட்டும், மிமிக்ரியாக இருக்கட்டும். வயலினை கூட கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாத்தியார்கிட்ட இப்போ பணம் கட்ட முடியல குருநாதருக்கு. அப்புறம் கொஞ்சமாக அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன். இந்த வாங்கின அவார்ட்ஸில் ரொம்ப மறக்க முடியாத அவார்டுனா எந்த அவார்டு சொல்லுவீங்க? இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்டு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அந்த அந்த பித்தளை பெருசா தெரியும். அல்ல இதுவா இல்லை இங்கே வரும். ஓகே. இது அது வந்து சிரிக்கோ உதயா. சிரிக்கோ உதயாங்கிற பட்டத்தை வந்து நடிகர் செந்தில் வந்து கொடுத்தாரு எனக்கு. விஜய் டிவியில் எனக்கு கொடுத்தாங்க. ஓகே. சிரிக்கோ உதயாங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த மொமெண்ட். எப்படி இருந்து? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளவு மிஸ் பண்றீங்கண்ணா அந்த லொல்லு சபா டீம்லாம்? என்ன இருந்திருக்கலாம், அவர் தான் திடீர்னு கட் பண்ணிட்டாரு. என்ன சரி, அது ஒரு நல்ல விஷயம்தான். ரொம்ப போய் இழுத்து இது பண்ணி போகிறத விட அது வரும்போதே டக்குன்னு. நீங்க இப்போ சோசியல் மீடியாலாம் பாக்குறீங்களா என்னன்னு தெரியலண்ணா. ஆனா லுல்லு சபாவோட காமெடியெல்லாம் எடுத்து மீமா போட்டு இப்போ வர படங்களுக்கெல்லாம் அதை ஒரு காமெடியா, உங்களோட காமெடியாவும் சரி, நீங்க சின்ன சின்ன கேரக்டரை ஸ்பூஃப் பண்ணதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க போது எங்களுக்கு நிறைய 2K கிட்ஸுக்குலாம் வந்து லொல்லு சபா திருப்பி வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ பரிதாபங்கள் சொல்லிட்டு ஒண்ணு போயிட்டு இருக்குதுன்னா அது கிட்டத்தட்ட லொல்லு சபா மாதிரி தான். உங்களுக்குலாம் முன்னாடி லொல்லு சபான்னு ஒரு விஷயம் எல்லாரும் பார்த்துருக்குன்ற போது திருப்பியும் அதெல்லாம் நாங்க ஏங்குறோம், திருப்பியும் அந்த மாதிரி மொமெண்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டம்தான் வர்றது. திருப்பி வரணும்னா சந்தானம் வரணும், சாமிநாதன் வரணும். எல்லாம் கொஞ்சம் ஏஜ்டு ஆகிப்போச்சு. அப்போது ஒரு சின்ன ஏஜாக இருந்தோம், பசங்களும் இருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ பட்ஜெட்டு இப்போல்லாம் வச்சு எடுக்கிறதா தான் எடுக்க முடியாது. ஓகே, அதில் இருந்தோம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சோம். மாறன் வந்தார். மாறன் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு காமெடியன் ஆகிட்டார். சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒரு இது கிடைக்கும். எல்லாரும் இப்போ தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி பெரிய சாதனை பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும்போது இன்னைக்கு இந்த வாடகை வீட்டில் இருக்கிறீங்க. சொந்த வீடு வாங்குறதுன்னு ஒரு பெரிய கனவு. சராசரியான மனிதனுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி நம்ம எல்லாம் குடும்பத்தை வச்சு அழகு பார்க்கணுன்றது பெரிய கனவு. அந்த கனவு உங்களுக்கு இருந்துச்சா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வாங்கணும் அப்படின்னு. அப்புறம் போனா எவன் லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கிட்டு போய் வேஸ்ட் பண்ணு. ஏன்னா அப்படி சொல்றீங்க? இல்லை,
எனக்கு என்னன்னா 1 கோடி ரூபாய் கொடுத்து 1 கோடி தான் இப்பெல்லாம் 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு ஒரு இது பண்றதை விட நான் வாடகை இருக்கிறத வந்து எவ்வளவு மிச்சம். அதுக்கு வாங்கி லோன் கட்டி அதுக்கு ஆமா, ஐயோ அது லோன் கட்டியே பாதி இதாயிடும். இதே நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதாவது இப்ப தம்பி நீ வந்து காரு வாங்கணும் அது வாங்கணும்லாம் கிடையாது. உனக்கு ஃபோன் பண்ணால் காரு வருது, நல்ல அழகான கார்லாம் வருது. இப்போ நல்ல கேப்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா அழகான காரு ராபிடோ இதெல்லாம் வருது. சரி உட்காந்து போய் இறங்கிட வேண்டியதான், அவ்வளோதான். ஆமாம், அதுவும் அந்த சொந்தம் வாங்கினாலும் அதுதானே போய் இறங்க. அழகா ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கை. அதே மாதிரி இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கணுமா அது எடுக்கணுமா அதுக்கு வந்து சொல்கிறேன், ஃபோன் பண்ணால் சொகா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றான். ஃபோன் பண்ணாலே எல்லாமே வந்து. ஆமாம், ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஷர்ட் எடுத்துகிட்டு வரல ஷூட்டிங்கில், அந்த கண்டினியூட்டி ஷர்ட்டு எடுத்துகிட்டு வரல. ஐயோ என்னங்க ஷர்ட் இல்லை, அது ஒரு ஃபாலோ பண்ணலாமா. ஃபோன் பண்ணால் அவங்க வீட்டில் போய் அந்த சட்டையை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். ஏதோ ஒரு கம்பெனி போட்டிருக்குது, அது ஏதோ இது என்னது ஃபோர்டராக ஏதோ ஒருத்தன் போட்டான். அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான் சொக்காவை. 200 ரூபாயான். ஆமாம், அடப்பாவி, சட்டை விலையே 200 ரூபா தான் இருக்கும். சட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு 200 ரூபாடா அப்படின்ற மாதிரி. இல்லை அந்த மாதிரி ஆகி போச்சுக்கோ. வீட்டில் ஒன்று மறந்துட்டோம் அப்படின்னா சாவி எடுத்துகிட்டு வரான்னா ஃபோன் பண்ணால் எவனாலும் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடறான். இந்த இடத்துல நான் வச்சேங்க போச்சு. கண்டிப்பாக அது மாதிரி நம்ம எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எல்லாமே வந்து ஃபிங்கர் டிப்பில் வந்துச்சு. காராக இருக்கட்டும், வேனாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். இப்போ எங்களுக்கு நீங்கள் உங்கள் குடும்பம் பற்றி எல்லாம் சொன்னீங்க, ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருந்துச்சு. எனக்கு முதல் ஃபோட்டோவாக உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ, அப்பா அம்மாவோட ஃபோட்டோ ரொம்ப நினைவான ஃபோட்டோவாக இருக்கும். உங்களுக்கும் நிறைய நினைவுகள் உங்களுக்கு கொடுத்துருக்கும். இந்த ஃபோட்டோவை பற்றி ஏதாவது ஒரு சில அனுபவங்கள்? அது வந்து அசோகன் ட்ரூப்பில் இருந்தார் அப்பா. ஓகே. அப்போ வந்து அவங்க ஒரு ராஜா ஏதோ ட்ராமா போட்டாங்க சாமி, அதில் ஒரு வேஷம் பண்ணார். அதோட ஸ்டில் தான். ஓகே, நினைவுகார்த்தமாக அப்பா ஃபோட்டோ இன்னும் வச்சிருக்கீங்க. அதுவும் இந்த ஃபோட்டோன்றது, அந்த ஃபோட்டோ தான் எனக்கு கடைசியாக கிடச்சிது. அதனால தான் அதை ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வச்சுட்டேன் நான். ஓகே, அப்பப்போ பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்போது. ஓகே, மேலே இது அது என்ன? அது அம்மாவும் அப்பாவும். ஆமாம், தெய்வங்கள். கண்டிப்பா தெய்வங்கள் சொல்லும்போது நீங்க உங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் நீங்க தெய்வமா இருக்கிறீங்க. இப்போ ரொம்ப அழகா இருக்குது ஒவ்வொரு போட்டோவும். ஒரு கடந்து வந்த மெமரிஸா இருக்கட்டும். என் பசங்களுக்கு வந்து நான் பண்ண பெரிய சாதனையா நினைக்கிறது படிக்க வச்சு கிராஜுவேட் வாங்க வச்சுட்டு இருக்கும்போது அழகா எல்லாரோட தனித்தனி கிராஜுவேஷன்ஸ், அவங்களோட வெட்டிங்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. இதுல முதல் போட்டோவா உங்க போட்டோ, உங்களுக்கு மேரேஜ் போட்டோ பின்னாடி. ஆமா, அந்த போட்டோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கல்யாணம் பண்ற போது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இந்த போட்டோ ஸ்டில் மேக் பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் அது எப்படின்னு சொல்ல முடியாது. சந்தோஷம்னா சந்தோஷம், ஆனந்தம். கண்டிப்பா. இப்போலாம் பொதுவாக அந்த சினிமாக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுனால யோசிக்கிறாங்க அப்படின்ற போது, அப்போ அந்த கட்டத்துலலாம் வந்து நமக்கு வருமானம்ன்ற அது வந்துட்டு ஒரு ஒரு இது அந்த கூத்து நடந்தது என்னங்க. அவங்க வந்து பார்த்தாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு சந்திரபாபு அவங்க நடிச்சிட்டாங்க. சந்திரபாபு அவர் நடிகர், அவருக்கு தான் ஃபுல்லே இல்லையே அப்படின்ட்டு யோசனை குழப்பத்தில் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா, மாப்பிள்ளை வந்து வயரிங் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வயரிங் வேலை பார்க்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு ஒய்ஃபு கேட்குறா, என்னங்க எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிட்டு வயரிங் வேலையா? வயலின்ட்டு ஓ வயரிங் வயலினை வந்து வயரிங் அவன் காலில் வந்துச்சு பண்ணுறது. இனிமே என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது.
அந்த மாதிரி சில பேர் என்னவோ ஐயோ பொண்ணை வந்து ஏதோ நல்ல உணவு கொடுத்தாட்டா புரியுது. இன்னும் அப்பா ஜனாலாம் இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி என்ன எதுன்னு தெரியாம போய் ஆமா. இப்பவுமே நிறைய பேர் இந்த சினிமா பையன் உண்மையை சொல்லணும்னா இப்போ நாங்களாம் ஒரு சேனல்ல வேலை பார்க்குறோம், ஆங்கர் பார்க்கும்போது இந்தியாத்துல ஒரு வேலை உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இன்னும் இங்க இருக்கு. இப்போ டிவியில வந்து ஒரு இது பண்ணான்னு வச்சுக்கோங்க, மறு ஒளிபரப்பு பண்ணாலே இதுக்கும் காசு வரணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா. அப்ப இப்போ கூட பார்த்தேங்க அந்த ப்ரோக்ராம் நான் உங்ககிட்ட ரொம்ப காசு வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு கடை கொடுக்குறவன் கொடுத்துட்றான், இவனை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதை நம்பி கொடுத்துட்றாங்க. கண்டிப்பா. இந்த 4 போட்டோ இது நான் உங்க குழந்தைங்க இருக்கிற 4 நினைக்கிறேன். திரும்ப வேணாம், இது அது வந்து யாரு அப்படின்றது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது வந்து பையன் பெரியவன், அதுக்கப்புறம் தம்பி பசங்க, அப்புறம் 2 பசங்க என் பசங்க. ஒரு பெரிய ஒரு பரிசா உங்களுக்கு இருக்கும். எவ்வளவு ஸ்பெஷல் உங்க குழந்தைங்க, உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? ரொம்ப எப்படி சொல்றது, குழந்தைகள் வந்து ப்ரௌட், பெருமைக்குரிய குழந்தைகள். பெரிய பொண்ணு வந்து 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினான், 495 ஆகும். ஓ. அப்புறம் வந்து +2 வந்து 1600 ஏதோ 2000க்கு நினைக்கிறேன். ஆமா 2000. ஆமா. பையன் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் நான் படிக்கல, குழந்தைகளை படிக்க வச்சு நீங்க என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெருமையான அப்பாவாக இருந்தா கூட அவங்களும் உங்களுக்கு ஒரு பெருமையான குழந்தைகளா இருக்காங்க. இந்த போட்டோவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. 2 பேரும் கிராஜுவேட் ஆகி வந்து ஒருத்திக்கு வந்து பிகாம், ஒருத்தி எம்காம். அது ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து வாங்கினது. ஓகே. பிகாம்ல இது வந்து எம்காம். அவளுக்கு வந்து சின்ன பொண்ணுக்கு வந்து பிகாம். 2 பேத்துக்கும் ஒரே நேரத்தில் இதானதுனால அது ஒரே டைம்ல கிராஜுவேட்ஸ் கொடுக்கறதுனால இந்த போட்டோவும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க, உங்க ஒய்ஃப், உங்க 2 குழந்தைங்க, உங்க பையன், அந்த போட்டோ அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. அந்த போட்டோ வந்து சின்ன பொண்ணு பெரிய மனுஷி அப்போ எடுத்த போட்டோ அது. ஓகே. அதோட போட்டோ தான். ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகான குடும்பமா இருக்குது. இவங்க உங்க பையன், இது உங்க பையன் அப்படிதானே? இது ஆமா, அது பையன் கிராஜுவேஷன். ஓகே. அம்மா பையன் காம்போ எப்படி இருக்கும்? அம்மா பையன் காம்போ. பொண்ணு உங்ககிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்களா, பையன் உங்ககிட்ட ரொம்ப பாசமா? 2 பேருமே ரொம்ப பாசமா இருக்கும். ஓகே. விட்டு கொடுக்காம சொல்றீங்க. 2 பேருமே உண்மையிலே 2 பேருமே ரொம்ப பாசமா இருப்பாங்க. சிறப்பு சிறப்பு. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அழகான மகிழ்ச்சியான குடும்பமா இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும். இப்போ டாக்டர் இந்த வாக்கர் வச்சுதான் நடக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. நீங்க எல்லாம் மீண்டு எழுந்து வரணும். நாங்க அதை திருப்பியும் உங்களோட எழுத்துக்கள்லையும் உங்களோட நகைச்சுவைகளையும் நாங்க பார்த்து சந்திக்கணும். ஐயா, இவ்வளவு தூரம் ரொம்ப பொறுமையா இருந்து இந்த நேரத்திலையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா எங்க மூலமா உங்களுக்கு என்ன சப்போர்ட், என்ன உதவினாலும் இதுக்கப்புறம் தேவைப்பட்டா கூட நாங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். மீண்டெழுது வாங்க. திருப்பியும் ஒரு 25 இயர்ஸ் ஆஃப் லொல்லு சபாவை நம்ம நடத்துவோம். அதையும் பெருசாக அவங்களை நான் வந்து மகிழ்விக்கிறோம், கௌரவம் பண்ணுறோம். ரொம்ப நன்றிங்க.